எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி பெருமையுடன் வழங்கும் 8வது ஜோதிட கருத்தரங்கம் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதில் ராசி பலன்களை நாளும் தரும் வித்தகர், நம் நிகழ்வில் தொடர்ந்து பங்கேற்கும் அற்புத பேச்சாளர், பசுமை மனம் கொண்டவர், மக்களுக்கு எளிதில் எதுவும் புரியும் வண்ணம் விளக்கி கூறும் மக்கள் ஜோதிடர் உயர் திரு என் ஸ்ரீ ராஜ்குமார் ஐயா அவர்களை மேசம் முதல் மீனம் வரை 12 ராசிகளில் சனி நின்றால் என்ன பலன் என்பதை விலக்கி கூற வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய மதிய நேர வணக்கங்கள். ராஜநிலை ஆசான் திரு ராஜசேகர் ஐயாவையும் என்னை இந்த தலைப்புகளில் பேச ஒரு சிஷ்யனுக்கு அதிகபட்சமான ஒரு உரிமையும் ஒரு வாய்ப்பும் வழங்கி கொண்டிருக்கிற என்னுடைய ஆஸ்தான குருஜி மருதமலை குருஜி ஐயா அவர்களையும் இத்தருணத்தில் போற்றி வணங்குகிறேன். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு எட்டாவதுன்னே தெரிஞ்சிருக்கும். 8னா சனீஸ்வர பகவான் அப்படின்ற மாதிரி. அப்போ நம்ம சனீஸ்வர பகவானை போற்றியே இந்த விஷயத்தை தொடங்குவோம். ஓம் சனீஸ்வராய வித்மகே சாயா புத்ராய தீமகே தன்னோ மந்த பிரச்சோதயாத். இந்த சனீஸ்வர பகவான் அப்படிங்கிறவரை பத்தி ஏன் பேசணும், எதுக்கு பேசணும்? ஒரு நகைச்சுவையா ஒரு விஷயம் சொல்லுவாங்க. நீ யாரு? சந்திரன். எத்தனை நாள் எப்படி இருப்ப அந்த வீட்டுல? 2 நாள் தாங்க இருப்ப. நீ செல்லாச்சலா வெளியில போ. நீ யாரு? சுக்கரன். எத்தனை நாள் இருப்ப? 30 நாள் தான் இருப்ப. நீலாம் சொல்ல தகுதியில் வெளியில போ. அப்போ செவ்வாய், நீ 30 நாள் தான் இருப்ப, உனக்கு வேலை இல்லை, வெளியில போ. புதன்க, நீ 30 நாள் தான் இருப்ப, வெளியில போ. நீ யாரு? குரு, நீ நான் ஒரு 13 மாசம் இருப்பேங்க, அப்ப நீ உனக்கு வேலை இல்லை, வெளியே போ. அடுத்து ராகு, நானும் ஒரு 15-16 மாசம் தாங்க இருப்பேன், நீ வெளியில போ. அப்ப யார் தாங்க கட்டத்தை பத்தி நிர்வாகம் பண்றது? எந்த கிரகம் தான் ஆட்சி பண்ணும் அப்படின்னா, நான் தாங்க 2.5 வருஷமா ஒரு கட்டத்துல இருப்பேன். இருக்கும்போது முன்னாடியும் 2.5 வருஷம் பார்த்துக்குவேன், பின்னாடியும் 2.5 வருஷம் பார்த்துக்குவேன்னு ஒரு ஆணித்தரமா சொல்லக்கூடிய கிரகம் எது அப்படின்னா, கால புருஷத்தின் களி ராஜா யாரு? சனீஸ்வர பகவான். இருளுக்கு சொந்தக்காரன், புரியுதுங்களா? ஆனா அவர் யார் பெற்ற பிள்ளை? வெளிச்சம் பெற்ற பிள்ளை இரவு, அவ்வளவுதான். சூரியனின் பிள்ளை சனீஸ்வர பகவான். அவரை பத்தி என்ன வேணாலும் சொல்லாங்க. என்ன சொல்லலாம் அப்படின்னா, சூரிய மண்டலத்தில் 3வது ஒரு பெரிய கிரகம், குருவுக்கு அடுத்த பெரிய கிரகம் சனீஸ்வர பகவான். 88 கோடியே 60 லட்சம் மைல் தூரத்துல அவர் இருக்கிறார். ஆனா சூரியனை சுற்றி வர 30 வருஷம் எடுத்துக்கிறாருங்க, புரியுதுங்களா? ஆனா அவர் தன்னைத்தானே ஒரு நாள்ல ஒரு 10.25 மணி நேரம் சுத்தி முடிச்சிடுறாரு, புரியுதுங்களா? ஆனா அவரோட வேலை என்ன பாருங்க, தொழில். சொல்றாங்களா, ஆரிய கூத்தாடினாலும் தன்னோட தொழில்ல வலிமையா உள்ள கிரகம் எது அப்படின்னா சனி. சனியின் துணை இல்லாமல் எந்த கட்டத்தின் அதிபதிகளாலையும் ஒரு தொழில் வெற்றி அடைய முடியாது. ஒரு பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களை வைத்து வேலை செய்பவர்களுக்கு சனி பகவானே உற்ற துணையாக இருப்பார் அப்படிங்கிறது தான் இங்க விஷயம். அதே மாதிரி அவருடைய தொழில்கள் அப்படின்னு எடுக்கும்போது, நீச்ச தொழில்னு எடுத்துக்கலாம். எல்லா விதமான தொழிலும் செய்வார், செய்யாத தொழிலே கிடையாது. ஹரிச்சந்திரனையே ஆட்டி படைத்தவர் அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நீச்ச தொழில்னு எடுத்துக்கிறோம். சோம்பல் பிளஸ் பாத்தீங்கன்னா நீதிமான். முதல் விஷயம் என்னன்னா, அவருக்கு இந்த நீதியை ரொம்ப பிடிக்குங்க, புரியுதுங்களா? இப்போ சூரியனோட எல்லா விதமான நன்மையும் நமக்கு வேணும் அப்படின்னா பிள்ளையை மகிழ்விக்க வேண்டும் அப்படிங்கறதான் அந்த கான்செப்டே, புரியுதுங்களா? அப்போ இவரோட வழிபாடுகள் நம்ம செய்யும் போது பாத்தீங்கன்னா, இப்போ அவருக்கு நம்ம அதிதேவதனா, இப்போ சனீஸ்வரனுக்கு யார் அதிதேவன் அப்படின்னு பார்க்கும்போது யமன், சாஸ்தா, ஐயப்பன் அப்படின்னு சொல்றோம். அதிதேவதையை விடவும் அப்பா தான் அவருக்கு முக்கியமான முழுமுதல் கடவுள். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம், புரியுதுங்களா? சிவன், அவருக்கு ஏற்பட்ட துன்பங்களை, சனீஸ்வர பகவானுக்கு ஏற்பட்ட துன்பத்தையே காசியில போய் நம்ம சிவபெருமான வேண்டிதான் அவரு சனீஸ்வரன்ற பட்டத்தையே பெறார், புரியுதுங்களா? எப்பேற்பட்டவரையும் ஆட்டி படைக்க வைத்தவர் யாருன்னா சனீஸ்வர பகவான் தான். யாரையும் விட்டு வைக்கலைங்களா? இதிகாச புராண நாயகர்கள் யாரையுமே விட்டு வைக்காதவர் யார் அப்படின்னா சனீஸ்வர பகவான் தான். அப்போ அவர் என்ன பண்ணுவார்? கர்வத்தை அடக்குவார். 2 விஷயம் தாங்க. அவர் என்ன செய்வார்? கர்வத்தை அடக்குவார். எத்தனை பெரிய கட்டங்கள்ல இருந்து, எவ்வளவு பெரிய புகழ் பேர் இதுல இருந்தாலுமே அவர் நினைச்சார், அவர் அந்த கட்டத்துக்கு வந்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக
உன்னை சரிப்படுத்தாமல் வெளியே வரமாட்டார். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், புரியுதுங்களா? ஏன்னா ஒரு பிரம்ம துவைத புராணத்தின்படியே சனீஸ்வரன் என்பவர் கிருஷ்ணராகவே கருதப்படுகிறார். இதுதான் இங்க ஒரு பெரிய ஹைலைட்டு, புரியுதுங்களா? அப்போ இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, ரொம்ப ரொம்ப சொல்றேன் இல்லைங்களா, இவங்க மகாலட்சுமி இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ குரு பகவானோட ஆதிக்கத்துல சனீஸ்வர பகவான் இருக்காரு, பூசன் எடுத்துக்கோங்க. அப்ப அங்க யார் இருக்கா? குரு பகவானே சனியின் கட்டுப்பாட்டுல தான் இருக்கிறாரு. உச்சம் சொல்றோம், அங்க பூசன் தானே வேலை செய்யுது. இன்னொரு சூட்சமும் சொல்றோம் பாருங்க. மகாலட்சுமி வீட்டுக்கு வரணும்னா அனுஷ நட்சத்திரத்தை வழிபாடு பண்ணணும்னு சொல்றோம். அனுஷம் யாரோடது? அவரோட தானே, சனீஸ்வரனோட தானே. அப்ப அந்த மகாலட்சுமி அவதரிச்ச நட்சத்திரம் அனுஷம். நீங்க அனுஷ நட்சத்திர நாள்ல மகாலட்சுமி வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பாக அந்த குடும்பம் செழிக்கும், புரியுதுங்களா? அடுத்து இன்னொரு பாயிண்ட் சொல்றேன் பாருங்க. காமதேனு கற்பக விருட்சம் சொல்றாங்க இல்லைங்களா, தேவர்களுக்கும் மூவர்களுக்கும் உணவளித்தது யார்? காமதேனு. அந்த காமதேனு எந்த நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உத்திரட்டாதி. இன்னைக்கு சனீஸ்வர பகவான் உத்திரட்டாதியில் போறாருங்க. எனக்கு சாதாரணமா இந்த தலைப்பு வரல, அது குருவின் பொற்பாதம். அது அவர் நினைக்கிறாரு இந்த தலைப்பு இவர்கிட்ட போய் சேரணும்னு கொடுக்குறாரு. அதுதான் நானும் அது நான் அதை உள்வாங்கிக்கிட்டேன். அதுல இருந்தா எனக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிய வருது, புரியுதுங்களா? அப்போ சனீஸ்வர பகவானின் சாபம் பெற்ற நட்சத்திரங்கள் எடுக்கிறோம். புனர்பூசம், சுவாதி, அவிட்டம். இப்போ இவங்க இருக்கிற வீடு அப்படின்னு கான்செப்ட் எடுத்துக்கிட்டோம்னா சனியினால கண்டிப்பாக தண்டிக்கப்படக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள் யாரா இருந்தாலுமே. இவங்க அவங்க எல்லாம் கிடையாது, புரியுதுங்களா? இப்ப பாருங்க, மகாலட்சுமி, காமதேனு, கற்பக விருட்சம் எல்லாமே எங்க இருக்கு? சனீஸ்வர பகவான் பிடியில் இருக்குது. கால புருஷ தத்துவத்தின் கதாநாயகன் கையில் தான் இருக்கிறது. இத்தனை கட்டம் பேசுனாங்க, சொல்லலைங்க. நீ 2 நாள் இருக்கிற போறவர், உனக்கு என்ன வேலை? வெளியில வா, கட்டத்தை பத்தி நான் சொல்றேன் அப்படின்னு யார் சொல்றாரு? சனீஸ்வர பகவானால் மட்டுமே சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஆணித்தரமானவர். அதாவது எல்லாரும் சொல்றாங்க, எங்க குருநாதர் சொல்றாரு, இரவுக்கு அதிபதினா மயானத்துக்கு அதிபதிங்க. மயானத்துல யாரு இருக்கா? காளி இருக்கா, சிவன் இருக்கா, புரியுதுங்களா? அப்ப அவர்லாம் யார் கட்டுப்பாட்டுல இருக்காரு? நீ நீதிமானாக இருந்தால் அங்கேயும் உனக்கு தண்டனை உண்டு, அங்கேயும் விடை பெற்று போயிடலாம் நினைக்க முடியாது. எந்த காலத்துக்கும் சனீஸ்வர பகவானால் தண்டனையை கொடுக்க முடியும். இதுதான் இன்னைக்கு நான் பேச எடுத்துக்கிட்ட தலைப்பு. சனி எங்கெங்க இருந்தா, சனீஸ்வரர் எங்கெங்க இருந்தா அவங்களுக்கு என்னென்ன பலன் தர, அதாவது பாவக கட்டத்துல இங்க இருந்தா அவர் செய்வார். இப்ப முதலாவதா நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? காலபுருஷ தத்துவத்துல மேஷம் அப்படிங்கிற ஒரு வீட்டை எடுத்துக்கிறோம். அது தர்மம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில வர்றது, தாது. அதே மாதிரி நெருப்பு. இங்க சனி நீச்சத்தில் தொடங்குகிறார். அப்போ அந்த மேஷத்தை லக்னமாகவோ ராசியாகவோ கொண்டவர்களுக்கு அங்கே சனி பகவான் அமர்ந்தால் என்ன பண்ணுவாரு? பிற்பகுதி வாழ்க்கையை தான் சிறப்புப்படுத்துவார். ஆரம்ப கால வாழ்க்கையை பரீட்சை வைத்துக்கிட்டே இருப்பாரு, புரியுதுங்களா? பெருமளவர் பரீட்சையை வைத்து நீ பரீட்சையில் பாஸ் ஆனால் மட்டும்தான் உன்னை வெற்றி அடைய செய்வார், புரியுதுங்களா? அப்ப மேஷ ராசிக்காரங்களை எப்படி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னா, முகத்தில் தழும்பு சனீஸ்வர பகவான் இருந்தா தலையில் பாதிப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அவமானங்கள் படுவார்கள். ஏன்னா இந்த கட்டத்துல சனி தனித்தே இருக்கக்கூடாதுன்னு சொல்றோம், புரியுதுங்களா? ஏன்னா தொழில் கிரகம், அது சனியில தொழில் கிரகம் தான். மிகப்பெரிய தொழிற்சாலைகள், நம்ம இந்தியா வல்லரசு ஆகணும் அப்படின்னா நமக்கு 10ஆம் இடம் வேலை செய்யணும். இதுதான் இங்க சனியோட வேலை, சனீஸ்வரோட வேலை. அப்போ மேஷத்தில் இருக்கிறவர் அங்கே ஒரு அவமானத்தை சிறு வயதில் ஏற்படுத்தி பிற்பகுதி வாழ்க்கையில் மிகுந்த ஒரு ராஜபோக வாழ்க்கையை தரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. இவங்க என்ன செய்யலாம்? மேஷத்தில் சனி இருக்கிறவங்க, ஐயோ நான் இப்பயே கஷ்டப்படுவேனா அப்படின்னா, கால் பாதங்கள் பாதிக்கப்படும், புரியுதுங்களா? இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். மூத்த சகோதரனுக்கு பிரச்சனை ஏற்படும். இத்தனையும் மேஷ ராசியில் சனி இருந்தால், மேச கட்டத்துல சனி இருந்தா, தனியா இருந்தா இன்னும் கஷ்டம், புரியுதுங்க? இவர்களுக்கு ஒரே ஒரு பரிகாரம் அப்படின்னும் போது தொப்பி வாங்கி கொடுக்கலாம். கிரீடம், கோயிலுக்கு முடியும்னா கிரீடம் வாங்கி கொடுங்க. ஜனங்களுக்கு கொடுக்க முடியும். இந்த குளிர்காலம் ஷொட்டர்ல குல்லா மாதிரி விற்குது, எல்லாருக்கும் வாங்கி ஒன்று கொடுங்க. உங்களோட கர்ம வினை தொலையும், தீரும். நல்லபடி மேஷத்துல சனி இருந்தா இதை நீங்க பயன்படுத்துறது சிறப்பா இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே ரிஷபத்தை ரொம்ப எப்படி சொல்றோம்? ரொம்ப அன்பானவங்க, பண்பானவங்க, பாசமானவங்க அப்படின்லாம் சொல்றோம் இல்லைங்களா? அது அர்த்த கட்டம், மூலம், நிலராசி, நட்பு. இங்க என்ன பண்றாரு? அவங்களே அவங்களோட முக அழகை கெடுத்துக்குவாங்க.
அவங்களே அதுக்கு கிரீம் வாங்கி பூசிப்பாங்க, டை அடிச்சுப்பாங்க, கருப்பு கண்ணாடி போட்டுப்பாங்க. அழகு நிலையத்துக்கு இந்த புருவத்தை ஐப்ரோ பண்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரிஷபத்துல சனி கண்டிப்பா இருப்பாரு. அப்போ என்ன ஆகுதுங்க, இவங்களோட பிரச்சனையே தனி சிறப்பா இருக்க வேண்டியவங்க இவங்க இதெல்லாம் பண்ணி தன் வாழ்க்கையை குலைத்துக் கொள்வார்கள். எவ்வளவு செழிப்பான விஷயங்கள்லாம் இருக்கு. சனி அங்க இருக்கும்போது என்ன நினைக்க எல்லாமே கிடைக்குமே, 10ஆம் இடம் தொழில் நல்லபடியா இருக்குமே அப்படிங்கிறதுக்கெல்லாம் யோசிக்காம தன்னை தானே சிதைத்துக் கொள்வர்களாகத்தான் அதாவது தன் முகத்தோற்றத்தை மாற்றிக் கொள்வார்கள், முக அழகை மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்புல தான் இருக்கிறாங்க. அப்போ இவர்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா, ஃபேர் அண்ட் லவ்லி வாங்கி கொடுங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு, அதுவே போதுமானது. சிம்பிள், எளிமையா அந்த விஷயத்த கொண்டு போகலாம் அப்படிங்கிறது தான் இந்த விஷயம். அடுத்து பாத்தீங்கன்னா மிதுனத்துல சனி பகவான் இருக்கிறார் அப்படின்னா அது காமம் ராசி, ஜீவனும் இருக்கு காற்றும் இருக்கு. இங்க சனீஸ்வர பகவான் நட்பாகவே இருந்தாலும் எண்ணம் போல், அதாவது இவங்க எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்குங்க. ஒரு நிமிஷம் கூட மிதுன ராசியில சனி இருக்கிறவங்க ஓட்டம் எண்ணம் தான், செயல்ல ஒண்ணும் விஷயம் இல்லை, செயல் தடை. புரியுதுங்களா? இட்லி சாப்பிட்றேன்னு போய் தோசை சாப்பிட்டு வருவாங்க, அந்த அளவுக்கு தான் இவங்க வேலையே பாத்தீங்கன்னா விரக்தி தன்மை. புரியுதுங்களா? காத்தா ஓடி காத்தா வர அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். அதே மாதிரி இவர்கள் மனநிலையில் பாதிப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். மிதுனத்தில் சனி இருக்கிற பெருமக்கள் கண்டிப்பாக தங்களூர் ஆலயங்களுக்கு காத்தாடி வாங்கி கொடுங்க, ஃபேன் வாங்கி கொடுங்க. அதுவே உங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும். ஏன்னா உங்க வாழ்க்கையில நிறைய சிக்கல்கள் வந்துகிட்டு தான் இருக்கு. இந்த சனி மிதுனத்திலே இருக்கிறவங்களால சரியா அவங்களோட நிலப்பலன்களை பார்த்துக்க முடியாது. ஒரு பரம்பரை சொத்து இருக்கும், அதை மாற்றி அமைச்சுக்கூட வாய்ப்பு இருக்கும். அதான் மிதுனத்தோட கஷ்டம். இல்ல பூர்வீகத்தை வெளியே கொண்டு விட்டுரும். இது கண்டிப்பா நடக்குதான நடக்குது. அதுதான் அங்க முக்கியமான விஷயம். இந்த செவ்வாய் நட்சத்திரமும் சனியும் சேரும்போது அவர்களுக்கான விஷயங்கள் எண்ணம் போல அவங்களால செயல்பட முடியலங்கிறது தான் இங்க ஒரு சூட்சம விதியாக இருக்கிறது. அவர்கள் பரிகாரமும் சொல்லுங்க, பயன்படுத்திங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா கடகம் அப்படின்னும் போது இப்ப எல்லாரும் கடகம்னு அது மோட்ச ராசி, தாது நீர் அப்படின்னும் போது அங்க சனீஸ்வர பகவான் பகையில இருக்கார். அப்ப அந்த பகை இருக்கிறவர் என்ன பண்றாரு, அம்மாவின் வழியில் செலவு இல்ல, அம்மாவுக்கு கண்டிப்பா மன பாதிப்பு மனவேதனை ஏற்படுத்தி கொடுப்பார். புரியுதுங்களா? நிலையான எண்ணம் அப்படிங்கிற இது மாறிக்கிட்டே இருக்கும். நிலையான எண்ணம் அவர்களால் இருக்கவே முடியாது. புரியுதுங்களா? அப்ப வீடு பிரச்சனை, இப்ப சனி அங்க இருந்தா என்ன பண்றாரு, வீடு பிரச்சனை பண்ணி கொடுக்கறது. தந்தை தந்தை சரியா இருக்காருல்ல, அப்ப வீடு சரியா இருக்கும்போது தந்தையும் அங்கே பாதிக்கப்படும். கடகத்தில் சனி இருப்பவர்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் இல்லாமலும் போகும், இருந்தால் அது தீர்வாக வராது. இது அனுபவபூர்வ உண்மை. கடகத்துல சனி இருந்துச்சுன்னா நீங்க இந்த விஷயத்த நீங்க பாத்துக்கலாம், ஒண்ணும் மாற்றி அமைக்க முடியாது. அது வேணான்னு விட்டுட்டு நீங்க புதுசா அமைச்சுக்கிட்டா கூட நல்லா இருக்கும். இப்போ கடகத்துக்கு ஒரு பரிகாரம் வேணும் இல்லையா? அப்போ கடகத்தை பொறுத்தவரை நீர், அப்ப நீருக்கு பக்கத்துல இருக்க தெய்வம் பெண் தெய்வத்தை வழிபடும் போது நிச்சயமாக ஜெயிக்க முடியும். முக்கியமா பௌர்ணமி வழிபாடு, 3ஆம் பிறை வழிபாடும் கடகத்தில் சனி இருப்பவரை கண்டிப்பாக காப்பாற்றும். நாங்க சொல்லிட்டோம், சனீஸ்வர பகவான் நீருள். ஆனால் உங்கள் வாழ்வில் ஒளி வர வேண்டும் என்றால் பௌர்ணமி நாளில் நீங்க யாரை வேணாலும் பிடிக்கும், உங்களுக்கு யார் பிடிக்கணுமோ அவங்க பிடிங்க. நாங்க அதை பெண் அம்மாவா நினைக்கிறோம். அதனால கங்கை தாய் வழிபாடை மேற்கொள்ள சொல்லுங்க. கங்கா ஆரத்தி பார்க்கலாம், வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்க போய். கடகத்துல சனி இருந்தா கங்கா ஆரத்தி பார்ப்பது உங்கள் வாழ்வில் ஏற்றத்தை. அவ்வளவு தூரம் போக முடியாது, வீட்டில் கங்கை அம்மன் இருக்கு, தெருவில் கங்கை அம்மன் இருக்கு, ஏரி ஓரத்துல எல்லா ஊர்லயும் கங்கை அம்மன் இருக்கும், ஆற்றங்கரை ஓரத்தில் கண்டிப்பா இருப்பாங்க. அன்னையின் பாதம் பற்றினால் கண்டிப்பாக வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறத ஆணித்தரமா இங்க நான் சொல்றேன். அடுத்து பாத்தீங்கன்னா சிம்மம். இப்ப சிம்ம வீட்டுல சனி இருக்குங்க, அது தர்மராசி. புரியுதுங்களா? அதே மாதிரி நெருப்பு, அங்க சனி பகையில தானே இருக்கிறாரு. அப்போ பிரகாசமா தெரிவிங்க, மந்தமா இருப்பீங்க, அவ்வளவுதான். சிம்மத்துல சனி இருக்கிறவங்களோட பெரிய டிராபேக் இவ்வளவுதான். போராட வேண்டும். சனி சிம்மத்துல இருந்தா போராட்டம் மட்டுமே உங்களுக்கு வெற்றியை தரும். அதான் சொல்றாங்களா, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி உங்களுக்கு கிடைக்கிறதுக்குன்னா சனி இருந்துருச்சுன்னா ஒண்ணுமே பண்ண தர, ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். தயங்கி நின்னீங்க மாட்டினீங்க. ஏன்னா நேரடியான பதில் உங்களுக்கு கிடைச்சிடும். சிம்மத்தை பொறுத்தவரையிலுமே அந்த அளவுக்கு ஆணித்தரமா சொல்லலாம். சனி இருந்துருச்சு அப்படின்னா சர்வ ஜாகிரதை அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெளிவா கொண்டு போவோம். புரியுதுங்களா? இப்போ இவங்களுக்கு என்ன ஒரு பரிகாரம் அப்படின்னா ஒரே ஒரு பரிகாரம் தாங்க, மாரியம்மன் வழிபாடு.
ஏன்னா அம்மன் பாருங்க, மாரியம்மன் கண்டிப்பா பாருங்க, சிங்கம் கீழே இருக்கும், அம்மா மேல இருப்பாங்க. இப்ப இந்த அன்னையை பிடிக்கணும், வேற ஒண்ணுமே கிடையாது. ஒரு ஒரு பச்சரிசி கஞ்சி மிளகு போட்டு நீங்க தானம் கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக சிம்மம் வெற்றியை அடையும், வெற்றி தொடரும். இது ராசி பலனா சொல்ல, இந்த இடத்துல இருக்கும் கண்டிப்பா. உங்க ஜாதகத்தை எடுத்து பார்ப்பீங்க, ஒருத்தரும் பார்க்காத. இப்போ இத்தனை சனி இருக்காருன்னா எப்படி இருக்கும் சொல்றோம், சனி தான் தொழில்காரன்னு சொல்றோம். அப்போ உங்களை ஓய்வு இருக்க விடாது இல்ல. சிம்மம் என்ன பண்ண, கொஞ்சம் சாப்பிட்டோன்னு தூங்க ஆரம்பிச்சிடும், அவ்வளவுதான். இதுக்குதான் அங்க போக சொல்றது. அப்போ இந்த வேலையை செய்து கொடுக்கும். சரி, அடுத்தது வந்து நம்ம கன்னி வீட்டுல சனி இருந்தா என்னங்க பண்ணும் அப்படின்னா, அது ஜீவன் அதர்ம ராசி வேற கூட. ஆனா பாத்தீங்கன்னா நிலம், அங்க சனி இருந்து என்ன பண்றாரு, அவர்களுடைய நிலத்தில் பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுப்பார். சின்னதா ஒரு வரப்பு இருக்கும், அந்த வரப்புக்காக என்ன பண்ணுவாங்க, வருஷ கணக்குல வழக்குல இருப்பாங்க. டாக்குமெண்டேஷன் பிரச்சனை உண்டு. அப்போ இவ்வளோ நெகட்டிவ் இருக்கே அப்படின்னா கண்டிப்பாக தீமை, அதாவது ரூல்ஸ்லயே 2 விஷயம் இருக்குங்க. கெட்டதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த பக்கம் போகமாட்டோம்ல, அதுக்குதான் இந்த பலன். அப்போ கன்னிக்கு இந்த மாதிரி விஷயம், கண்ணியில சனி இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குங்களா? இருக்கும் கண்டிப்பா. அதுவும் செவ்வாய் நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு நிச்சயமாக இந்த பலன் இருக்கிறது. அப்போ அவர்கள் தொழில் முறையிலையும் பேக் ஆயிடுவாங்க. கண்ணியில சனீஸ்வர பகவான் இருக்கிறாருன்னா தொழிலில் பாதிப்படைந்து மீண்டும் புத்துயிர் பெற்று வருவாங்க. சொல்றாங்களே, நெக்ஸ்ட் அடுத்தடுத்து அப்படின்னு போற அளவுக்கு தான் அவங்களோட வாழ்க்கை இருக்கும். அப்போ வேலை தொழில் இது பாதிச்சுச்சிங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும் சனி இருந்தாருன்னா. ஏன்னா அவர் யாருக்கான காரகத்துவமா வராரு, ஒரு வேலை. அப்போ உடல் உறுப்புகளில் அவரோட செயல்பாடு புரியுதுங்க. நீங்க மந்தமா இருந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா கன்னிராசிக்காரர்கள் ஒபிசிட்டி வந்துடும், புரியுதுங்க. அப்போ இந்த சனீஸ்வர பகவான் இருக்கிற கன்னிராசிக்காரர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, கண்டிப்பாக தொலைதூர ஒரு அன்றாட சொல்றாங்க, இப்ப மாடனா சொல்ற வாக்கிங், நீ காலார நட, உன் கவலைகள் தீரும். 2 விஷயம்தான். காலார நடந்து போ, உனக்கு கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற எந்த கோயில வேணாலும் கும்பிடுங்க, அதான் ரொம்ப விஷயம். கண்ணுக்கு சனி இருப்பது அவ்வளவு பெரிய நல்லதில்லை, நட்புன்னு எடுத்துக்கிட்டா கூட. அப்ப இதெல்லாம் பிரச்சனையா தெரியலையா, நட்பா இருந்தா வேலையை வாங்குவார், அவ்வளவுதான், பலனை கொடுக்க மாட்டார். அப்போ பலன் வேண்டும் என்றால் இந்த வழிபாட்டை தினந்தோறும் செய்யுங்க. வழிபாட்டுன்னு சொல்றது ஒரு வாக்கியம், உடல் ஆரோக்கியத்துக்கு காலார நடங்கள் கவலைகளை விட்டு விலக்கி வைக்கும், சனீஸ்வர பகவான் நன்மைகள் ஏற்படும். அடுத்தது சும்மா ஹைலைட்டான விஷயம் எதுனா, துலாம்ல சனி இருக்கிறது என்னங்க, எனக்கு உச்சம். எல்லாரும் சொல்றாங்க உச்சம், இப்ப நீச்சத்துல இருந்து உச்சத்துக்கு வந்துட்டோம் பாருங்க. ஐயாவை சொன்ன 7 கட்டத்துக்குள்ள வந்துட்டா சூப்பர் அப்படின்னு. 7வது கட்டத்துல தான் உச்சமே, சனீஸ்வர பகவான் தன் ஆட்டத்தை ஆரம்பிக்கிறார். அங்க என்ன ஆகுது, அது காமம் சார்ந்த ராசி, தாது, காற்று, நட்பு, நன்றிங்க ஐயா, இது எல்லாமே இருக்கு. அப்போ இது என்ன செய்யும் அப்படின்னா, நிறைய சேர்க்கைகளை சேர்த்து விட்டுறோம் சனி. இதுதான் விஷயம். கும்பலா சேர்ந்து கும்மி அடிக்கிறாங்கன்னு சொல்றோம் இல்லைங்களா, அது துலாம தான் சொல்லலாம். துலாமல சனி இருந்தா அதை செய்வார்கள் கண்டிப்பா. கூட்டமா கூடி இந்த டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்குது, வீதி போடுறாங்களே, இப்போ ரோட் ஷோலாம் போடுறாங்களே, அதுல போய் கலந்துப்பாங்க, எல்லா விதமான ஆட்டம் பாட்டுகள்ல இருப்பாங்க, மறைமுக செயல்பாடுகளில் ஈடுபடுவார்கள். துலாமல சனி இருந்தா மறைமுக செயல்பாடு, ஏன்னா இருட்டுக்கு அதிபதி அங்க இருந்துட்டாரு, உச்சமாவும் இருக்கிறாரு. அதுவா வரும் அதுவா போகுன்ற கதை தான் அவங்க வாழ்க்கையே இருக்கும். சொல்றாங்களே வரும் ஆனா வராது, அந்த மாதிரி சில பல கஷ்டங்கள் அவங்களுக்கு வரும், கண்டுக்க மாட்டாங்க. அவங்களோட ஜாலி சொல்லுவாங்களே, இனி காலையில இங்க டீ சாப்பிட்டேன், மதியானம் அங்க போய் டீ சாப்பிட்றேன், ராத்திரி இங்க சாப்பிட்றேன்னு சொல்லுவாங்க. பாட்டுல கூட இருக்கு, காலையில் ஹாங்காங்கில் ஒரு பாட்டு நல்லா இருக்கு, அந்த பாட்டு இப்போ வரமாட்டேங்குது. சனி தடை பண்றாரு, கருத்தை சொல்றா, பாட்டை பாடாதான்றாரு, அதனால வேற பாட்டு வரல. ஒரு நாட்டையும் ஒரு சொல்லுவாங்க, டீ இங்க குடிப்பேன், காஃபி எங்க சாப்பிடும், டிஃபன் இங்க சாப்பிடும். அந்த மாதிரி உணர்வுகளை துலாமில் சனி இருந்தால் தரும். அப்போ இவங்க என்னங்கய்யா பண்ணணும் அப்படின்னா, செயற்கையில குறைச்சிட்டாவே போதுங்க, வேற ஒன்றும் தேவைங்க. தீமனத்தை பொட்டாட்டம் உங்க வேலையை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, துலாத்தில் சனி இருப்பவன் கண்டிப்பாக வாழ்வில் வெற்றி பெற முடியும். அங்க உச்ச சனி தொழிலையும் கொடுப்பார், நிரந்தரமான வண்டி வாகன வசதிகளும் ஏற்படுத்தி கொடுப்பார். அத்தனையும் கொடுக்கிறவர் இந்த சுகபோகத்தையும் தந்து விடுகிறார். அதில் தான் மாட்டிக்கிறாங்க. சொல்றது இல்லைங்களா, எவ்வளவு பெரிய மல்டி மில்லியனர், ஆனா இல்ல. பறவை போட்ட குளிர்பானம் இருக்கு இல்லையா, இல்லையா இங்க அவரோட பழக்கமே இதுவாக தானே இருந்தது. அப்போ அவங்களாம் இந்த கேட்டகரியில வந்தாங்க. தொழில் போகணும், நல்லா இருக்கணும் அப்படின்னா
அவர்கள் சரியான முறை தேர்வுபடுத்தும் போது இந்த சனி அவர்களை ஒன்றும் செய்யாது. உச்ச சனியின் பலன் துலாமை பொறுத்தவரை இப்படியே தான் இருக்கு. அவங்க கவனமா இருக்கிறதும் சிறப்பை தரும். அதாவது பாத்தீங்கன்னா அடுத்தது மேஷம், அடுத்தது பாத்தீங்கன்னா விருச்சகம் ஐயா. சாரிங்க ஐயா, உச்சத்துக்கு மறுபடியும் நீச்சத்துக்கு போயிட்டாங்க ஐயா. அடுத்தது விருச்சகத்தை பத்தி பேசுறோம். இப்ப விருச்சகத்துல சனி இருந்தா அப்படின்னா அது மோட்ச ராசி. பொதுவாவே தத்துவம் நீர், அப்போ அங்க சனி பகையா தான் இருக்கிறாரு. சரி, அங்க என்ன பண்றாரு? விருச்சக ராசிக்கு அன்பர்களை பாருங்க, பிள்ளைகள் அங்க சனி இருக்கும்போது பிள்ளைகளால தொந்தரவு கண்டிப்பா உண்டு, சகோதரர்களால் தொந்தரவு உண்டு. இவர் சம்பாதிப்பாரு, அவங்க சாப்பிடுவாங்க. விருச்சகத்தில் சனி இருக்கிறவங்களுக்கு அவர்களுடைய உழைப்பை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு ஒரு கூட்டம் இருக்கும் அவரை சுத்தி. அவர் எப்ப உழைத்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறவர்களும், புரியுதுங்களா? அவருக்கு அதனால என்ன ஆயிடும்? ஆரோக்கிய கோளாறு. அவருடைய கர்மம் போராடி எல்லாத்தையும் கொடுக்க சொல்லும். இவர் சம்பாதிப்பாரு, சேர்த்து வச்சுக்க முடியாது, அனுபவிக்கவும் முடியாது, புரியுதுங்களா? அப்ப எல்லாரும் கொடுத்து கொடுத்து இவர் எல்லாமே நியாயமா பேச ஆரம்பிச்சிருவாரு. அதுவும் விருச்சகத்தில் சனி இருந்தால், புரியுதுங்களா, அங்க அவங்களுக்கு எல்லாமே என்ன தெரியும்? புண்ணியம் 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 மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். ஐயோ அவங்க சாப்பிட்டானா அவன் புண்ணியமா இருக்கு, நல்லா இருக்கு போதும் இப்படிங்கிற சொல்றவங்க யார் அப்படின்னா விருச்சகத்தில் சனி இருக்கும் அன்பர்கள் மட்டுமே. அப்போ இங்க வெற்றி பெருசா அவங்களுக்கு தெரியாதுங்க. சரி பரவாயில்ல விடு அப்படிங்கிறால் தான் சொல்லணும். அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கடைநிலை ஊழியர்களுக்கு தங்களால் இயன்ற பொருட்களை வாங்கி கொடுக்கணும். என்ன பொருள் வாங்கி கொடுக்கலாம்? அவர்கள் மயக்க நிலைக்கு செல்லும் பொருட்களை வாங்கி கொடுத்தா போதுங்க. ஏதாவது ஒரு போதை கண்டிப்பா. ஆமாங்க ஐயா. ஐயா, மது மாமிசம் இரண்டும் ஒரு தொழிலாளிக்கு அவர் வாங்கி கொடுக்குறாருல, அவரை ஒரு வாரத்துக்கு ஒரு அவர் சந்தோஷப்படுத்துறாருன்னா விருச்சகத்தை சனி இருக்கிறவங்க ஜெயிப்பாங்க ஐயா. ஏங்க ஐயா? இல்லைங்க ஐயா, அது சரிங்க ஐயா. ஓகே சனீஸ்வரா, ஓகே ஐயா வந்து சொல்றாரு. சரிங்க, அடுத்த தனுசுக்கு போயிடுவோம். இப்போ தனுசில் சனி இருந்தால் அப்போ தர்மம் ஜீவனுள்ள ஒரு ராசி, பொறுத்தீங்களா? நெருப்பும் கூட. அங்க சனீஸ்வர பகவான் நெருப்பு. அப்போ சனி தனுசில் யாருக்குலாம் இருக்கிறாங்களோ 32வது வயதில் செட்டில்மெண்ட் ஆயிடுவாங்க. ஒரு நல்ல ஒரு தேஜஸோட கூடிய வீடு, மண், மனை, மக்களோட தொழிலோட சேர்ந்து செட்டில்மெண்ட்டே ஆயிடுவாங்க. ஏன்னா அங்க சனி வந்து அவரோட வேலை தொழிலே அவங்க ஒரு கோயில் மாதிரி வச்சிருப்பாங்க, சின்னதா ஆரம்பிச்சிருப்பாங்க. தனுசுல சனி இருக்கிறவங்க ரொம்ப பெரிய ஒரு யோகத்தையும் சிறப்பையுமே கண்டிப்பா அடையப்பாங்க. ஏன்னா பாக்கியம், தர்ம கர்மாதிபதி யோகமும் வேலை செய்யும். சிறப்பு வேற லெவல்ல அவங்க வாழ்க்கை இருக்கும். சொல்லுவாங்கல்ல, கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி சொல்லி அவங்களுக்கு கூரையை பிடிச்சே கொட்டுங்க. அந்த அளவுக்கு அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு தனுசுல சனி இருக்கிறவங்களுக்கு ஏற்படுகிறது. இது என்னோட அனுபவத்துல தான் இந்த கருத்துக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அதே மாதிரி இவர்கள் தனுசு ராசிக்காரங்க என்ன செய்யணும் அப்படின்னா சகோதர வழிகளில் வர பிரச்சனைகளை தலையிடாம இருக்கிறது ரொம்ப சிறப்பு. தலையிடாம எப்படிங்க இருக்க முடியும்னா நியாயத்தை சொல்லக்கூடாது, வேணுங்கிற உதவி செய்யலாம், அவ்வளவுதான். இவங்களுக்கு அது சொல்றேன், அது இவங்க கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறது முதல் தப்பு. அப்ப சனீஸ்வர பகவான் தனுசில் இருக்கிறவர்களுக்கு சிறப்பான வாழ்க்கைகளும் இருக்கு, யோகங்களும் இருக்கு, வேற லெவல்ல இருப்பீங்க. அப்போ அவர்களுக்கு பாதிப்பு இல்லையானா பாதிப்பு இல்லை, மற்றவங்க பேச்சை கேட்காதவர்களும் பாதிப்பு இல்லை. ஏன்னா தனுசுல ஒரு குணம் இருக்கு. சனி இருக்கிறவங்களுக்கு இது நம்ம நிறைய பேருக்கு நோட் பண்ணியிருக்கிறோம். 1 லிட்டர் தண்ணி வாங்கி குடிக்கிறோம், அவங்க என்ன பண்ணுவாங்க, குடிச்சிட்டு மிச்சம் இருந்துச்சு அப்படின்னா பத்திரமா அதை வீட்டுக்கு கொண்டு போய் வச்சுக்கிற அளவுக்கு மனசுல இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஹைலைட்டா இருக்கிறவங்க தனுசுல சனி இருக்கிறவங்க. அவர்களுக்கு சனி மிகவும் நல்லதைத்தான் செய்து கொண்டிருக்கிறது. அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம், இப்ப மகரத்தில் சனி இருந்தால் அப்படின்னா அதர்ம ராசி, தாது தன்மை, நிலராசி, இங்க சனி ஆட்சி. என்ன செய்வார்? அப்போ தொழில் வந்து வலிமையா தான தர்மம் செய்யக்கூடிய அளவுக்கு விட்டுருவார். இப்ப மகரத்துல சனி இருக்கிறவங்க இன்னைக்கு சம்பாரிச்சா இன்னைக்கு எல்லாத்தையும் கொடுத்துடணும், செலவு பண்ணிடணும் இல்லையா? அது ஒரு வீட்டுக்கு அதுக்குன்னு ஏதோ தேவையான பொருட்கள் வாங்கணும், வீட்டுல வச்சா வேலைக்கு ஆகும். இன்றைய பணம் சேமிப்பு அவர்களுக்கு சரியாக வராது. கொடுக்க கொடுக்க வளரும். அன்னதான பிரபுவா ஆனீங்கன்னா மகரத்தில் இருக்கும் சனி உங்களை வாழ வைக்கும். ஏன்னா அது ஆட்சி உள்ள இடம், தொழில். அப்போ அங்கு எல்லா விதமான நற்பலன்களும் கிடைக்க வேண்டும். அப்ப மகரத்தில் சனி இருக்கும் பிரச்சனையே வேற வராதுன்னா கல்யாணமே பிரச்சனையா இருக்குங்க, திருமண வாழ்க்கையே பிரச்சனையா இருக்குங்க. மகரத்தில் சனி இருந்தா திருமணம் மட்டும் இல்லை, உறவு முறைகளிலும் பிரச்சனை வரும். ஒரு வாழ்க்கையே சந்நியாச வாழ்க்கையா இருப்பாங்க. ஒன்று ஆரம்ப கட்டத்தில் சாமி என புகழக்கூடிய மனிதர்கள், ஆனால் நடுத்தர வயதிற்கு வரும்போது அவர்களால்
மிகுந்த வெற்றியும் சந்தோஷத்தையும் அடைய முடிவதே இல்லை. அப்படி ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை தான் அவங்களுக்கு இருந்து கொண்டு இருக்கிறது. அப்ப இவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, இவங்களுக்கும் அதே கங்கை மாதா பரிகாரம் மட்டுமே. சனியை நேரடியா நம்ம வீழ்த்தவோ வலிமைப்படுத்தவோ முடியாது. ஆனால் மகரத்தில் சனி இருக்கிறவர்கள் அவர்கள் வயதுக்கு ஏற்ப நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வருவதுதான் அவர்களுக்கு ஒரு சிறந்த ஒரு பரிகாரம் தீர்வும் கிடைக்கும் என்பதை உறுதியா சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கும்பம். கும்பத்தில் சனி இருந்தால் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுவும் ஒரு காம ராசி பிளஸ் வந்து மூலம் நிலம் ஆட்சி அங்க இருக்கு. நல்ல ஒரு கும்பம்னு எடுத்துக்கிட்டா ஒரு கோபுர கலசம் சொல்றோம் எல்லாருமே, கோபுர கலசம் தான். ஆனா அது நெலிஞ்சு கிழிஞ்சு போச்சுன்னா கலசத்தை கோபுரத்து மேல ஏத்த முடியுமா? அப்படிதான் அவங்க வாழ்க்கையே சனி இருந்தால் மாற்றி போடும். அப்படிப்பட்ட சனி வந்து அங்க எல்லா விஷயத்தையும் தள்ளிதான் வைப்பார், எதையும் கொடுக்க மாட்டார். புரியுதுங்களா? கும்பத்துல சனி இருக்கிறவங்களை பாக்குறோம், ஒரு வளர்த்து விட்டு கடனுக்கு தள்ளி விட்டுருவார், சீட்டு கட்டி ஏமாற்றம் அடைஞ்சிருவார். புரியுதுங்க? எல்லா விதமான ஒரு வம்ச வழி புண்ணியம் சொல்றீங்களா, ஒரு கோயில்லாம் வச்சிருப்பாங்க, அப்பா அம்மா ஆயா தாத்தா பார்த்தீங்கன்னா கோவில் வைத்திருப்பார்கள். ஆனா இவர்கள் என்ன பண்ணுவாங்க, இவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது, மெயின்டைன் பண்ண முடியாது. கோயில் வச்சு பூஜை பண்ணிட்டு எல்லாம் பண்ணி எல்லா புண்ணியமும் அப்பா அம்மாவுக்கு இருந்திருக்கும். ஆனால் கும்பத்தில் ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா அவங்களால அந்த வழிபாட்டுக்குள்ள சரியா பண்ண முடியாது. அந்த அளவுக்கு தான் அவர்கள் இருக்கிறார்கள். அப்ப கும்பத்தில் சனி இருக்கிறவங்க இது பண்ண முடியாது. ஆனால் பூர்வ ஜென்ம புண்ணிய பாபங்கள் கூடவே வரும். அப்போ இதையும் அவர்கள் கருத்தில் கொண்டு அவர்களுடைய வம்சத்தில் இருக்கின்ற குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளாவே சிறப்பான பலன்களை அடைய முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா மீனம். மீனத்துல சனி இருந்தா அப்படின்னா, இப்ப சனி மீனத்துல இருக்குங்க கோச்சாரமா, பயம் உறுத்தும், எதுவும் ஆகாது. அத்தனை புயல் வருது, இத்தனை புயல் வருது, அந்த ஊர் அழிஞ்சிடும், இந்த ஊர் எத்தனை ப்ரொடிக்ஷன் பார்த்தோம் நம்ம. எதாவது நடந்துச்சுங்களா? இல்ல. ஏன் நடக்கல? அதே ராகு கிராஸ் பண்ணி இருந்தாருன்னா ஆட்டத்தை பார்த்துருக்கணும். சனீஸ்வர பகவான் நீதிமான், நம்ம ஆரம்பிக்கும் போது சொன்னோம் நீதிமான், நேர்மையானான். நீ நேர்மையா இருந்துட்டியா உன்னை நான் காப்பாத்திடுவேன், நீ நேர்மையா இல்லைன்னா உன்னை வீழ்த்தி தான் பார்ப்பேன், உன்னை வந்து 0 பண்ணி தான் மறுபடியும் கொண்டு வருவேன். உன்னை மற்ற தண்டனைலாம் வேற மாதிரி இருக்கும். இவர் சனீஸ்வரனோட தண்டனை ஸ்பெஷல் தண்டனை. புரியுதுங்களா? சொல்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் கொடுத்து கெடுக்கிறாருலாம் இல்ல, கொடுக்கவே மாட்டாருங்க. சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட வச்சு மீண்டும் கொடுப்பாருங்க. அவரோட ஹைலைட்டான ஒரு விஷயமா சனீஸ்வரனோடது நீதித்தன்மையை வழுவாமல் கொடுப்பதனால் மட்டும்தான் ஈஸ்வரனுக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து சனீஸ்வர பகவானை ஈஸ்வரனே சனீஸ்வரனாவே நம்ம சொல்றோம். புரியுதுங்களா? இப்ப எவ்வளவு விஷயங்கள் பாருங்க. இப்ப மீனத்தை சனி இருந்து எத்தனை புயலை தடுத்து நிறுத்தி இருக்கு, எத்தனை பிரச்சனை நாட்டுல நடக்குது, எவ்வளவு பெரிய கலவரம்லாம் வந்திருக்கணும், அதெல்லாம் தடுத்து நிறுத்திருக்காரு இல்லையா? அப்போ மீன ராசிக்காரர்கள் இது எடுத்துக்கங்க. மீனத்துக்கு நிறைய துன்பங்கள் இருந்திருக்கு, ஒரு நகை கூட வீட்டு இல்ல அப்படின்னாலும் இப்ப சனி அங்கேயே இருக்காரு. ஏற்கனவே உங்களுக்கு மீனத்து சனி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பாத யாத்திரை, நான் என்ன சொன்னேன், பாத யாத்திரை அல்லது பாதம் தாங்கிகளை வாங்கி தானம் செய்யுங்கள், அது போதும். அப்போ உங்க வாழ்க்கை மேலும் பெரிய பெரிய சிறப்புகளை போய் சேரும். அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப இந்த கோச்சார சனிக்கு வந்துட்டோம் இல்லைங்களா, அப்ப அதை பத்தி ஒரு 4 விஷயத்த சொல்லுவோமே. எது எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள். இப்ப கோச்சார மீன சனி தரப்போகிற பலன் பாத்தீங்கன்னா, இப்ப 12 கட்டமும் எடுத்துங்க, உங்களுக்கு எந்த லக்னமானாலும் இருங்க. இப்போ மீனத்துல வந்து உங்களுக்கு வந்து உங்க லக்னாதிபதி உட்காந்துருக்காரு அப்படின்னா அது என்ன பண்ணுன்னா சனியின் பயணத்தை தொடருவார், உங்களை வந்து பயணப்பட வச்சிருவார். இது நாள் வரலும் முடங்கி இருந்த செயலை, அதை சொல்ல முடியாத ஒரு துயரத்தையும் மனக்குழப்பத்தையும் சரி பண்ணி தருவதற்கான ஒரு வாய்ப்பை இப்போது ஏற்படுத்தி தருவார். ஏன்னா அதுதான் இங்க முக்கியமான விஷயம். ஏன்னா சனி இன்னைக்கு இங்க இருக்கிற, இப்ப நம்ம அதை பத்தி தான் பேசுறோம். உங்க லக்னத்துக்கு, இந்த வீடியோ பாக்குற எல்லாருமே உங்க லக்னத்துக்கு மீனத்துல எந்த கிரகம் இருக்கு அதை வச்சு நீங்க பலனை பொருத்தி பார்த்துக்குங்க. இப்ப லக்னாதிபதியே மீனத்துல தான் இருக்கிறாருங்க அப்படின்னா இப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம், எதிரி தாய் வழி உறவு பிரச்சனைகள்லாம் ஒரு சில பாதிப்பை கொடுத்தாலும் சரி செய்து விடுவார். அவர் அங்கிருந்து வரதுக்குள்ள கண்டிப்பா சரி செய்வார். சரி, உங்க லக்னத்துக்கு 2ஆம் இடத்து அதிபதி மீனத்துல இருக்கார், அந்த கான்செப்ட் வரும் அப்படின்னா உங்கள் மனைவியால் பிரச்சனை, குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, பாதிப்புகள் இருக்கும். இந்த கோச்சார சனி காலத்துல கண்டிப்பா இருக்கும். இப்ப அதுக்கும் தீர்வு அவர் தந்து விட்டு தான் செல்வார். கவலையே படாதீங்க, எல்லாத்துக்குமான தீர்வு ஈஸ்வரனின் கையால் இருக்கிறது. அப்போ உங்கள் லக்னத்துக்கு 3ஆம் இடத்து அதிபதி இங்க அந்த கோச்சார மீனத்திலேயே இருக்கிறார் அப்படின்னா கடுமையான பாதிப்பை தருவார், கவனம் தேவை. இது வந்து ஏன் அப்படி இது திரும்ப திரும்ப சொல்றேன் அப்படின்னா, இப்போ நீங்க அந்த கூட்டு மரணங்களை பார்க்கலாம். புரியுதுங்களா? அரசு போக்குவரத்து துறையில பாத்தீங்கன்னா
டெய்லி அந்த நியூஸ் அதிகமாக தான் வந்துகிட்டு இருக்கு. அப்போ அங்க ஆரோக்கியக்கேடு, விபத்து நடந்துகிட்டு தானே இருக்கு பயணத்துல. அது ஒரு விஷயம். அடுத்து பாத்தீங்கன்னா உங்க லக்னத்துக்கு 4ஆம் இடத்தோட அதிபதி இன்னைக்கு மீனத்துல தான் இருக்காரு, கோச்சாரத்துல இருக்காரு, உங்களோட சுயஜாதத்துல இருக்காரு அப்படின்னா தந்தை, முதலாளி, நமக்கு வர வேண்டிய பணம், தொல்லைகள்லாம் உண்டு பண்ணி தான் இருக்கும். அதையும் இந்த ஜாதகத்தின் வழியா நீங்க நினைச்சு பார்த்துக்கலாம். 5ஆம் இடத்த அதிபதி, உங்க லக்னத்துக்கு 5ஆம் இடத்த அதிபதி இன்னைக்கு மீனத்துல இருக்கார் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா உங்கள் குழந்தைகளால் அல்லது அரசு அதிகாரிகளால் உங்களுக்கு ஏதேனும் தொந்தரவு ஏற்படும், அவதியும் ஏற்படும், கவனமா இருக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா 6ன்னு எடுத்துக்கிட்டோம். உங்களோட 6ஆம் இடத்து அதிபதி இன்னைக்கு மீனத்தில் தான் இருக்கிறாரு, கோச்சார சனியும் அங்கதான் இருக்காரு அப்படின்னா உங்களுக்கு மாமன் அல்லது மாமி இவங்களுக்கு உடல் காயங்கள் இல்ல அந்தஸ்து குறையும். ஒரு ஹைலைட்டா இருந்தாங்க, இப்ப பட மதிப்பிழப்பு வந்துருச்சு, இல்ல ஏதோ தொந்தரவு வந்துருச்சு அப்படிங்கிற விஷயம் வரும். அவர்களையும் நீங்கள் எச்சரிக்கையும் செய்யலாம். இப்போ 7க்குடைய கிரகம், லக்னத்துக்கு 7க்குடைய இருக்கிற கிரகம் வந்து இப்போ உங்களுக்கு மீனத்திலேயே இப்ப சனி வந்து கடக்குது, டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா என்னன்னா தேவையற்ற பயணங்கள் செய்வீர்கள். இதுதான் விஷயம். தாய் வழி மாமனுக்கு சொல்றோம் இல்லையா, அம்மா வழியில அம்மான் மாமனுங்களுக்கு பிரச்சனை உண்டு, அவர்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படும். இதையும் நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி நவம்சத்துல 7ஆம் இடத்து அதிபதி சனியை கடக்கிறாருனாலும் மனைவிக்கு இவருக்கும் பிரச்சனை நடக்கும். இது வந்து ரொம்ப கொடுமையான ஒரு பலன். மோட்சத்தை கொடுப்பார், ஜாகிரதையா இருக்கணும். அது வந்து அவ்வளோ பெரிய டேஞ்சரஸ் கண்டிஷன் தான். அதே மாதிரி உங்க லக்னத்துக்கு 8ஆம் இடத்து அதிபதி இப்ப மீனத்துல இருக்கிறாரு, அதை கடந்து வராரு அப்படின்னா அந்த ஜாதகர் வந்து உடல்நல பாதிப்பு ஏற்படுப்பார், மரியாதை இழந்துருவார், ரொம்ப ரொம்ப ஒரு கீழ்மை நிலைக்கு தள்ளக்கூடிய அளவு தான் போய் நிற்கும். கவனம் தேவை. இப்ப உங்க லக்னத்துக்கு 9ஆம் இடத்து அதிபதி இப்ப மீனத்துல இருக்காரு, எனக்கு இப்ப கோச்சார பலன்கள் என்ன செய்யும் அப்படின்னா அது பாக்கியம் 9ஆம் அதிபதியா இருந்தாலும் திறமான சொத்துக்களில் முதலீடு குறைய வைக்கும். அப்ப நமக்கு அங்க கண், தொண்டை பாதிப்பு அல்லது கண் சீரமைச்சுக்கிறது இதெல்லாமே இந்த கோச்சார சனியில பயணம் பண்ணும்போது கண்டிப்பா சீரமைப்பு தரும். ஏன்னா வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பதும் சிறப்பை தரும். அப்புறம் பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 10ஆம் இடத்து அதிபதி மீனத்துல இருக்காரு அப்படின்னா தொழில் பிரச்சனை கண்டிப்பாக வந்து நீங்கும், கவனம் தேவை. குறிப்பா சொல்ல போனா மனைவின் அப்பா அப்படின்னா உங்க மாமனார் ஆகுதா, அப்ப அவங்களுக்கும் பிரச்சனை வரும். அப்ப அவங்களுக்கு வந்து ஆரோக்கிய கேடு வந்தா நீங்களும் தான் அது போய் நிக்கணும். அதையும் பார்த்துக்கிடுங்க. இப்ப 11ஆம் இடத்து அதிபதி மீனத்தில் இருக்கிறார், என்னோட ஜனநாயக காலத்துல இருக்கு, இப்ப மேல சனி பயணம் பண்றார் அப்படின்னா உங்களோட நிலம் அல்லது தாய் பாதிப்பு அப்படிங்கிறதுக்கு தாய் மோட்ச ஸ்தானம் செல்லுதல் அப்படிங்கிற விஷயங்களும் நடக்கும். அடுத்தது 12ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு மீனத்திலேயே இருக்கிறாரு, அதுல கோச்சார சனி பயணம் பண்றாரு அப்படின்னா இன்னைக்கு நிறைய பாதிப்புகள், சொத்துக்கள் இழக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு, குடும்பம் பிரிவை சந்திக்கும், இப்படிலாம் இருக்கு. அப்போ இந்த பலன்கள் ஏன் ஐயா சனியை சொல்றாரு அப்படின்னா சனி வந்து 9 பாதங்களை கொண்ட ஒரு கட்டத்துல பயணம் பண்றாரு. ஒரு பாதத்துக்கு 100 நாள் முன்னும் பின்னுமே வரும் அல்லது முன்னோக்கியும் பயணம் பெறும். அப்போ அப்படிலாம் நடக்கும்போது ஒவ்வொரு பலன்களுமே மாறும். பொதுவா வந்து 12 கட்டத்துல சனி இருந்தா என்ன நடக்கும், அவங்க எதில் ஜாக்கிரதையா இருக்கணும் அதை சொல்ல வந்தோம். ஆனா சனி வந்து 2 விஷயத்த செய்வார். மற்ற கிரகங்கள் மாதிரிலாம் உங்களை விட்டுட்டுலாம் போயிட மாட்டார். ஆரம்பத்துல உங்களுக்கு என்ன பனிஷ் பண்ணாரோ 2வது அந்த பனிஷ்மெண்ட்டுக்கான தண்டனையும் கொடுப்பாரு, எடுத்ததையும் திரும்பி கொடுத்துட்டு போவார். இவ்வளவுதான் அவரோட விஷயமே, புரியுதுங்களா? அப்போ அது ஒரு பரீட்சை, அது யதார்த்தமான உண்மை. அதுதான் 7.5 அப்படி நம்ம கஷ்டப்பட்டு 7.5 வருஷமும் ஒரு கிரகம் உங்க கூடவே இருக்குப்பா, இங்க அதை நம்ம எடுத்துக்கணும், புரியுதுங்களா? அப்போ எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன் கொடுக்குறாரா? இல்ல. சனி கஷ்டப்படுத்துவாரா கேட்குறாங்க. சனி கஷ்டப்படுத்துவாரா? சனி ஏன் கஷ்டப்படுத்துறாரு? நீ நல்லது நினைச்சா கஷ்டமே கிடையாது, எல்லாமும் நல்லதா நினை, உனக்கு கஷ்டமே கிடையாது, அவரால் எதுவுமே கிடையாது, புரியுதுங்களா? சனியின் துன்பம் எப்பொழுது தனக்கு பீடிக்கிறது என்று யார் ஒரு உணர்கிறாரோ அன்றைக்கே நீ குலதெய்வத்துக்கு போய் உட்காந்துடணும். மெயின் விஷயம் அதுதான். அங்க போங்க, உடனடியே நீங்க அதுல இருந்து தீர்வு உடனே வழி கிடைக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் குலதெய்வமும் சனியின் பார்வையில் தான் இருக்கும், ஞாபகம் வைத்துக்குங்க. நீங்க போனீங்கன்னா அவர் கூப்பிட வைப்பார். கஷ்டம் ஒண்ணு கொடுக்கறதே நீ குலதெய்வத்துக்கு போகணும் தாங்க. ஆலயங்கள் செல்றதுன்னு எது சொல்லுது? நீங்க போனாவே வழி கிடைக்கும். முக்கியமா இன்னொரு விஷயம், சனி வந்து மிக மிக வலிமையான கிரகம், புரியுதுங்களா? வலிமையும் கூட எளிமையும் கூட. நீங்க எதையும் பண்ண வேணாம், என்னை நினை போதும், உனக்கு எல்லாம் பண்ற. நன்மை தீமை கரெக்டா தருவார். நன்மை மட்டும்தான் தருவாரு, அவர் மட்டும் இல்ல. நீ என்ன செஞ்சு அதுக்கு உண்டு. நீ என்ன பேப்பர்ல ஆன்சர் எழுதிருக்கோ அந்த ஆன்சருக்கு ஏத்த மார்க் கண்டிப்பா உண்டு. இதுதான் அதோட
ஹைலைட்டான ஒரு விஷயம். மற்ற கிரகத்தை நம்ம ஏமாத்திடலாம், சனியை ஏமாத்த முடியாது. எல்லோருக்கும் நன்மை தரக்கூடிய கிரகமும் சனீஸ்வர பகவான் தான். இந்த ஒரு பொன்னான வாய்ப்பு. ஏன்னா சனீஸ்வர பகவானை பத்தி பேசணுங்கிறதே வந்து ஒரு ஒரு பயமான ஒரு விஷயம்தான். சரி, இது கொடுத்துட்டாரு, நம்ம எப்படி பேசணும், ஐயா கிட்ட இருந்து ஒரு விஷயத்த வாங்குவோம். சனி வந்து நல்லது செய்வார்னு சொல்லு, இல்ல அப்போ கோச்சார பலன்கள் நல்லது செய்யறாம இருந்தாலும் இந்தந்த கட்டத்தில் இருக்கும்போது இந்தந்த பிரச்சனைகள்லாம் வருது, நம்ம பாக்குறோம்ல. ரிஷபத்தில் சனி இருக்கிறவங்கள பாக்குறோம், எப்படி இருக்காங்க, ஐப்ரோ பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க, முகத்தை 7 கோணலா மாத்திக்கிறாங்க. அப்ப அதை சொல்லிதானே ஆகணும். ஏங்க ஐயா சொல்லாங்க இல்லைங்கய்யா, அது மாதிரி இல்ல, கடுமையா இருந்தாலும் அது சொல்லிடணும் இல்லைங்கய்யா. ஏன்னா அனைத்து விதமான தொழில்களுக்கும் அதிபதியாக இருக்கின்ற சனீஸ்வர பகவான் எல்லா தொழில்களும் தன்வசமே வைத்திருக்கான். எந்தெந்த தொழில் நீ எதெல்லாம் இழிவான தொழில் என்று நினைத்துக் கொண்டிருக்காரையோ அதை அத்தனையும் அவர் கையில் வைத்திருக்காரு. ஆனால் அது அப்படிப்பட்ட இழிவான தொழில்களே கிடையாது. அதை நம்ம முதல்ல நினைச்சுக்கணும். எதையும் ஒன்று இழிவென்று எங்க நினைக்கிறாயோ அங்கு சனீஸ்வர பகவான் நின்று கேள்வி கேட்பார். நீ ஒரு மனிதனை எப்படி நிந்தித்தாய், அதுக்கு முதல்ல பதில் சொல்லு. அதுதான் அங்க பிரச்சனை. அப்ப அவரை நம்ம ஏன் கேள்வி கேட்க வைக்கணும்? எல்லோரையும் சகமாக நினைத்து கொண்டு சகமான ஒரு வாழ்வு வாழும்போது சனீஸ்வர பகவான் எந்த தீமையும் நமக்கு செய்து விட முடியுமா? முடியாது. இது வந்து என்னோட ஜோதிட சிற்றறிவுக்கு எட்டிய வரையில் சனியின் பார்வை இங்க கொண்டு வந்து தந்திருக்கிறேன். அவ்வளவு பெருசா தரலனாலும் சிறியளவா தந்திருப்பேன். எங்களோட ஆசான் வந்து எங்களை அதை வந்து ஏத்துக்கிட்டு நல்லது 4 வார்த்தை சொல்லுவாரு. ஓம் சனீஸ்வராய போற்றேன்னு சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்வில் பங்கு பெற்றுவதற்கு மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பை வழங்கிய மருதமலை குருஜி ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய ராஜநிலை குழுமத்தின் ஆசான் திரு ராஜசேகர் ஐயா அவர்களையும் இந்த அற்புதமான தருணங்களையும் தன்னை ஒளிப்பதிவு செய்து கொண்டு எங்களுக்கு உணவு அனைத்தையும் வழங்கி கொண்டிருக்கிற கௌசிகா அம்மா, மலையரசி, மிருதுலா அம்மா, நம்மளுடைய மெய்யண்ணா, இவங்களுக்கும் நன்றி செலுத்திக்கிறோம். அதே மாதிரி என்னோடு இங்கு பேசிய அத்தனை ஜோதிட தாம்பவான்களையும் அவர்களுக்கும் நன்றி பாராட்டி என்னிடம் அமர்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வணக்கம். ராஜநிலை ஜோதிடத்தின் 8வது கருத்தரங்கம் சீரும் சிறப்புமாக அற்புதமான ஜோதிடர்களுடைய உதவியினாலே, ஜோதிடர்கள் தங்களுடைய பங்களிப்பினாலே காலை முதல் இனிதே நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது இந்த வியூவர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ராஜநிலை டிவி பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ்க்கு எல்லாமே நிகழ்ச்சிகள் ஒவ்வொருமே வந்து நவரத்தனங்கள் அப்படிங்கிறது தான். நமக்கு ஜோதிடர்களும் நவரத்தனங்கள் தான். அற்புதமா வந்து தங்களுடைய திறமை வந்து வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ல முடியும். இப்ப தற்சமயத்துல வந்து கடைசியா வந்து சனி பகவானை பற்றி, சனீஸ்வரனை பற்றி வந்து மதிப்புக்கு மரியாதைக்கு மிக்க திருக்கோவிலூர் வந்த ஜோதிடத்துல வந்து ரொம்ப அனுபவம் பெற்றவர், நல்லா சொல்லக்கூடியவர் வந்து ராஜ்குமார் ஐயா அவர்கள் வந்து சனி பகவானை பத்தி பேசினார் அப்படிங்கிற விஷயம், நிறைய தொட்டு கொடுத்தாரு அப்படிங்கிற விஷயம் இருக்கு. ஏன்னா வந்து ஜோதிடம் என்பது கடல், எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்காது. இப்ப ஜோதிடம் அப்படிங்கிற போது ஒரு கிரகம் வந்து என்ன பண்ணுதுங்கிற விஷயத்த பாக்குறோம். பொதுவாக வந்து 7.5 சனிங்கிறது ஒருத்தர் வாழ்க்கையிலேயே ஜெயிக்கிறது 7.5 சனியில தான். வண்டி வாங்குறது, வாகனம் கட்டுறது, வீடு கட்டுறது, தொழில் அமைறது 7.5 சனியில தான் பண்றானுடைய. எல்லாருமே என்ன 7.5 சனி வருஷம் சுப்புக்கான உட்காந்துக்கான 7.5 வருஷம் கம்மின்றதுன்னா 7.5 தான் அவனுக்கு வந்து எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியும். 7.5 சனி வந்து ஒரு அற்புதமான வாழ்க்கை. அதே மாதிரி ஒவ்வொரு சனியுமே கெடுதல் பண்ணுவதில்லை. நம்ம என்ன ஒண்ணுங்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் நீதிமான்னு சொல்லிக்கிறோம், எல்லாத்தையும் சொல்லி மோசமா சொல்லி அவனுடைய சாபத்தை விலைக்கு வாங்கிக்கிறான். சனி சரியில்லை, சனி சரியில்லை, சனி. யாருக்கு சனி சரி? சனிதான் அத்தனை நரம்புக்கும் சொந்தக்காரன் சனி. நம்ம உடம்புல சனி இல்லைன்னு என்ன ஆகுறது? வீணா போயிரும் அல்லவா? அப்போ நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு என்னமோ ஒரு பயப்படுத்துற மாதிரி விஷயம் சொல்ல எல்லாமே இருக்கும். ஒருத்தன மனுஷன வாழ்க்கையில வந்து மேசராசின்னு வச்சுங்க, அது ஆண் பெண்ணும் 2லையும் கலந்ததுதான். ஒவ்வொன்றிலுமே அர்த்தநாரீஸ்வரர் தான். மேசமாகட்டும், ரிஷபமாகட்டும், இதுலையுமே ஆண் பெண் 2 கலந்து 15 டிகிரி கலந்துருக்குது. இது கலக்காத விஷயங்கள் எதுவும் கிடையாது. ஒரு பெண் இருக்கா, ரிஷபம்ங்கிறது ஒரு பெண். அந்த பெண்ணுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பெண்ணோட குணம் 15 டிகிரி, 2வது வந்து ஆணோட குணம் இருக்கும். ஸோ வந்து இதெல்லாமே உள்ள விஷயம்தான். அப்போ என்ன ஆகுனா, இந்த கிரகத்துக்கூட நிலைக்கு வந்து மூலத்திரிகோணம், உச்சம், ஆட்சி, நட்பு, சமம், சுபர் வீடு, அதே போல கீழே வந்துட்டோம்னா ஒரு வக்கரம், நீசம், இது மாதிரி சூழ்நிலைகள்லாம் எடுத்துக்கலாம். அதிசாரம், இது மாதிரி விஷயங்களை பூராமே எடுத்துக்கலாம். அதே மாதிரி அஸ்தமனம், அஸ்தங்கம், இந்த விஷயங்களை பூரா எடுத்து கொள்ளும் போதுதான் அந்த பலன்கிற விஷயம் வந்து வெளிப்படைய வருது.
அவர் பார்க்கிறார் அப்படின்னா குரு பார்த்தால் கோடி தோஷம் நீங்குவாங்க. இப்ப சனி பார்க்க பார்வை 3-7-10 அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. அப்ப அந்த 3-7-10 பார்க்கும்போது என்ன, அந்த 3ஆம் இடம்ங்கிறது வந்து அவனுடைய சிந்தனை என்ன, 3ஆம் இடம் ஒரு கிரகம் 3ஆம் இடம்ங்கிறது போக வீரியம் தைரியம் தானவ அந்த வீட்டத்தோட சேர்ந்தது தான் இருக்கும். சனியோட எண்ணம் வந்து அவன் ஜெயிக்கணுங்கிற ஒரு ஏன்னா வந்து கம்யூனிகேஷன் அப்படிங்கிற விஷயம் தான் சனிக்கு இருக்கும், உழைக்கணும் அப்படிங்கிற விஷயம் தான் இருக்கும். அதனாலதான் உழைப்பாளிங்கிற விஷயத்துல வந்து சனிதான் எல்லாத்துக்குமே இந்த சீரோடை பண்றவங்க பூராமே சனி பகவானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறவங்க தான். ஸோ வந்து இந்த விஷயத்தை வந்து பிட்டு 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 அப்படியே ஜோதிடம் பயிலும், ஜோதிடத்தை கற்றுக்கொண்டிருக்கிற, ஜோதிடத்தை சொல்லிக் கொண்டிருக்கிற அற்புதமான திறமையான ஜாம்பவன் பத்தில வந்து ஐயா அவர் வந்து அப்படியே உள்ளங்கையில வச்சு நெல்லிக்காய் வச்சு எப்படி திரும்ப அது போல திறம்படவும் தெளிவாகவும் அழுத்தமாகவும் திருத்தமாகவும் திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் மன மகிழ்ச்சியாகவும் எல்லாம் வெற்றி பெறும் சந்தோஷமா எல்லாம் சொன்னார் அப்படின்னு சொல்லி அவரை வந்து ராஜநிலை டிவி சார்பில் வந்து வாழ்த்தி நன்றி கூறுகிறோம். நன்றி ஐயா.